ஃபைனலி இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். ஸோ படம் ஆரம்பித்து ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் படத்தோட கரப்ஷன் எவ்வளோ உலகத்தில் இருக்குது, ஸோ அது எப்படிலாம் மக்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சித்தார்த் அவர்கள் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கமல்ஹாசன் ஃபஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வரமாட்டாங்க. ஆனால் அவங்க வராத 20 நிமிஷமே படம் ரொம்ப ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு. ஸோ எப்படா கமல்ஹாசன் வருவாங்க, ஸோ கமல்ஹாசன் ஏதாவது மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு. படம் ஆரம்பித்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் படத்தில் லேக் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நாம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தோம். அதாவது கமல்ஹாசன் இது எல்லா தவறுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஐடியாஸ் இல்லை வேறு ஏதாவது விஷயம் சொல்லுவாங்கன்னு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் சாதாரண ஒரு கிராண்ட் ஃபாதராக அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே இந்தியன் 2 போயிடுச்சு. ஸோ ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே போன உடனே சித்தார்த்துக்கும் கமல்ஹாசனும் நடக்கிற வாக்குவாதம், அவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற பாசப்போர், அதுக்கப்புறமா அவங்களோட பேத்தி, இந்த மாதிரி ஒரு சீரியல் ட்ராமா மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்குள்ளே என்ட்ரி ஆனால் செகண்ட் ஹாஃப்குள்ளே கமல்ஹாசன் அவர்களோட ஃபைட் சீக்வன்ஸ் நிறையவே இருந்துச்சு அப்படி தான் சொல்ல வேண்டும். கரப்ஷனை பற்றி சூப்பராக பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த கரப்ஷனை பற்றி பேசின விஷயம் சீரியல் ட்ராமாவோட லிங்க் ஆகி இருந்துச்சு, அவங்களோட ஃபேமிலியோட லிங்க் ஆகி இருந்துச்சு. முக்கியமாக இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி சில எமோஷனல் சீன் எல்லாமே இருக்கும். எந்த எமோஷனல் சீன்லையும் நம்மளை அழ வைக்கல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் சங்கர் அவர்களோட இதுக்கு முன்பு திரைப்படம்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இந்தியனும் பார்த்துருக்கலாம், இந்திரன் 2.2, அதுக்கப்புறமா நண்பன், இந்த மாதிரி சங்கர் திரைப்படங்கள் எல்லாமே எமோஷன் சீன்லாம் அவ்வளோ டச்சிங்காக சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் இதில் எமோஷன் சீன் பண்ணும்போது கொஞ்சம் கூட டச் ஆகிற மாதிரி இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எமோஷனல் சீன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சித்தார்த் அவர்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் கமல் ஹீரோவா இல்லை சித்தார்த் ஹீரோவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இந்தியன் 2 பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வருவாங்க. அவங்க கமல்ஹாசனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகரித்து, இவர் தான் கமல்ஹாசன், இவர் சேனாதிபதி அப்படி இப்படின்னு சித்தார்த் அவர்கள் சொல்கிற விதம்லாம் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் சித்தார்த் அவர்கள் கோவப்படுற விடம், ஸோ அவங்களோட சித்தார்த் அவங்களோட முழு நடிப்பையும் காமிச்சிருக்காங்க. ஒரு அப்பாவாக சூப்பராக நடித்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு லவ்வராக அவ்வளோ க்யூட்டான மூமெண்ட்ஸில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எமோஷனல் கேரக்டர் ரொம்ப சூப்பராக சித்தார்த் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் சித்தார்த் செமையாக பாராட்டி ஆக வேண்டும். அதை தொடர்ந்து இன்னும் ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக என்ட்ரி சீன்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இந்த எமோஷ்னலான டைமில் மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்கோ அப்படின்னு சொல்லி தோணுகிறது. அப்புறம் சங்கர் அவர்களோட பிரம்மாண்டம் இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினச்சா அதுவும் கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது. இந்த படத்தில் பயங்கரமான பொருட்செலவில் பண்ண மாதிரி இந்த படம் பார்க்கும்போது தெரிகிறது. ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை வியந்து நம்மளால் பார்க்க முடியலை. ஸோ சங்கர் திரைப்படம்னாலே எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பில் போகும். ஸோ சங்கர் திரைப்படத்தில் இவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கும், நாம் வியந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவோம். ஆனால் இந்த திரைப்படத்தில் நிறைய செலவு தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய அந்த ஒரு பிரம்மாண்டத்தை சுத்தமாக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கடைசி ஒரு 20 நிமிஷம் எஸ்ஜே சூர்யா அவர்கள் வருவாங்க. எஸ்ஜே சூர்யா அவர்கள் அந்த 20 நிமிஷம் செதுக்கி இருப்பாங்க. ஸோ அந்த 20 நிமிஷத்துக்காகவே படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த 20 நிமிஷத்தில் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தொடர்ந்து படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ட்ராமா சீரியல் சீனில் மட்டும் இஷ்டம் இல்லாமல் பண்ண மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு குடும்ப ட்ராமா மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும். லைக் வலிமை திரைப்படத்தில் அம்மா சென்டிமெண்ட் மாதிரி இதுலேயும் சில சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அது தவிர்த்து கொள்ளலாம். அது மட்டும் தான் கொஞ்சம் லேக் அடித்தது படத்தில். செகண்ட் ஹாஃப் ஃபைட்டு, அதுக்கப்புறமா கரப்ஷனை பற்றி பேசுகிறது, அது கொஞ்சம் நல்லாவே போயிடுச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்களாம் இந்தியன் 2 பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த